எனக்கு காலையில இருந்து இது ஒரு மிகப்பெரிய அதிர்ச்சியான சம்பவமா இருக்கு. காலையில ஒரு தனியார் தொலைக்காட்சி நிகழ்ச்சிக்காக கிளம்பி போயிட்டு இருந்தேன். அப்பதான் திடீர்னு எனக்கு போன் வந்தது. இந்த மாதிரி நியூஸ்ல எல்லாம் வருது பாருங்க என்னன்ட்டு. பார்த்த உடனே அப்படியே ஒரு 2 நிமிஷம் எனக்கு அப்படியே கைகள்லாம் நடுக்கம் ஆயிடுச்சு. அப்படியே துப்பிட்டு வீட்டுக்கு வந்துட்டேன். அவரு அவர் மாதிரி ஒரு எனக்கு என்ன சொல்றதுன்னு தெரியல. இந்த சினிமால அவர் மாதிரி ஒரு மனிதரை இனிமேல் பார்க்க நான் எங்க டேரக்டர்கிட்ட அடிக்கடி சொல்லுவேன். நிறைய இடங்கள்லையும் சொல்லுவேன். எனக்கு முதல்ல சினிமால சினிமா சாப்பாடு போட்டது பாக்யராஜ் சார் ஆபீஸ்ல தான். முதல்ல நான் பாட்டு எழுதும் போது கீபோர்ட கண்ணில் பார்த்தது பாக்யராஜ் சார் ஆபீஸ்ல தான். முதல்ல ஒரு தீபாவளி அன்னைக்கு ட்ரெஸ் எடுத்து கொண்டு எனக்கு டைரக்டர் கொடுத்து இந்த தீபாவளிக்கு ட்ரெஸ் வச்சுக்கோ அப்படின்னு சொல்லி கொடுத்தது அவர் தான். அவர் எங்க குடும்பத்துல ஒரு மூத்த உயிரை நாங்க இழந்துட்டு இருக்க மாதிரிதான் இருக்கு. நிறைய என்னுடைய புத்தக வெளியீட்டு விழா, எனக்கு முதல்ல பாக்கியால அவர் தொடர் கொடுத்தது, அவர்கிட்ட பல வருஷங்களா உட்காந்து பாடல் எழுதுனது, அவருடைய சினிமா அனுபவங்களை பேசுனது, அவரோட எத்தனை இரவுகள் ஒன்னா உட்காந்து சாப்பிட்டுருப்பேன். அந்த பாக்கியம்லாம் இன்னைக்கு திருப்பி கிடைக்குமான்னு தெரில. அவருடைய ஒவ்வொரு பிறந்த நாளுக்கும் அந்த நுங்கம்பாக்கம் லேக் ஏரியால போனோம்னா அங்கிருந்து அவ்வளோ கியூல நிற்கும். இன்னைக்கு காலையில நான் போய் வெயிட் பண்ணிட்டு இருந்தேன். அப்போ பல நாட்கள் வாய்ப்பு தேடுற காலகட்டங்கள்ல டைரக்டர் வர்றதுக்காக டைரக்டருக்கு முன்னாடியே 1/2 மணி நேரத்துக்கு முன்னாடி போய் நின்று வெயிட் பண்ணிட்டு இருப்போம். எப்ப டைரக்டர் வருவாருன்னு பாக்குறதுக்காக. அப்ப அவரோட கார் உள்ள வரும். உள்ள வந்த உடனே அந்த காரை ஓபன் பண்ணிட்டு சார் வாங்கன்னு சொல்லிட்டு அவங்க பேக்கெல்லாம் எடுத்துட்டு நாங்க உள்ள போவோம். இன்னைக்கும் நான் 1/2 மணி நேரத்துக்கு முன்னாடியே அவரு ஆபீஸ்ல போய் நான் வெயிட் பண்ணிட்டு இருந்தேன். இப்போவும் கார் வந்தாரு. ஆனா கார்ல அடுத்து உறங்கிட்டே வந்தாரு. திடீர்னு ஒரு நிறைய கம்போசிங்ல உட்காருவாரு. திடீர்னு நைட் ஒரு 12 மணி 1 மணிக்கெல்லாம் போன் பண்ணுவார். ஒரு டியூன் அனுப்பியிருக்கையா, ஒரு பாட்டு எழுதி கொடு, வார்த்தை போட்டு கொடு அப்படின்லாம் கேட்பாரு. இனிமேல் எப்படி யார் கூப்பிடுவாங்கன்னு தெரியல. எனக்கு முதல்ல ஒரு மெட்டுக்கு பாட்டு எழுத கத்து கொடுத்த இயக்குனர். என்னோட பையன் பிறந்த நாளுக்கு, என் பையன் பிறந்த உடனே கொரோனா டைம்ல பிறந்த அடுத்த வருஷம் கூப்பிட்டேன். அவருக்கு ஒரு ரொம்ப முக்கியமான நிகழ்ச்சி இருந்துச்சு. எல்லாத்தையும் கேன்சல் பண்ணிட்டு நேரா வந்தாரு. சொன்ன டைமுக்கு முன்னாடியே உட்காந்துட்டாரு. உட்காந்துட்டு அவர் எல்லாரையும் வரவேற்றுட்டு இருந்தாரு. வரவேற்றுட்டு கடைசி வரை இருந்து பையனுக்கு தங்க மோதிரம் போட்டாரு. நான் எதிர்பார்க்கவே இல்லை. யார எத்தனை பேர் நிகழ்ச்சி கூப்பிடுறாங்க, எவ்வளோ அவரு இதுவா இருப்பாரு. அவரு நம்ம குழந்தைக்கு ஒரு தங்க மோதிரம் போட்டு இவ்வளவு வாழ்த்திட்டு போறாரு அப்படின்னு சொல்லிட்டு அப்பயே சொன்னாரு, புத்திசாலித்தனம் அதி புத்திசாலித்தனம் 2 இருக்கு.